Hi friends, welcome to Maris GK. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா RRB NTPC 6th ஜூன்ல கேட்கப்பட்ட GK அனாலிசிஸ் என்னன்னு பார்க்கோம். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். இது கொண்டு வரப்பட்ட வருஷம் என்னன்னா 1905. அப்போ இருந்த வைஸ்ராய் யாருன்னா லார்ட் கர்சன். இதுவே இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலை ரத்து செஞ்சது யாரு, அது மீன் அனுல்டு பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தா லார்ட் ஹர்டிங் 2. So, இப்போ next question என்னன்னா first player to reach 900 career goals in football. நம்மளுக்கே தெரியும் ஃபுட்பால்ல மோஸ்ட் ஃபேமஸ் பிளேயர் ரொனால்டோ மெஸ்ஸி. ஸோ ஆனால் அந்த இன்டர்நேஷனல் மேட்சஸ் எல்லாம் சேர்த்து 900 கேரியர் கோல்ஸ்ல அடிச்சது ஃபர்ஸ்ட் பிளேயர் யாருன்னா அது வந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோ. ஸோ இவர் வந்து எந்த டீமுக்காண்டி ஃபிஃபா வேர்ல்டு கப் விளாண்டுருக்காருன்னா போர்ச்சுகல்காண்டி விளாண்டுருக்காரு. ஸோ அதுக்கடுத்த ஜாகிரபி. ஓல்டு அலுவியல் சாயில் இஸ் நோன் அஸ். இந்த ஓல்டு அலுவியல் சாயிலுக்கு இன்னொரு பேர் என்னன்னா பங்கர். இது ரிலேட்டடா வேற என்ன கொஸ்டின் கேட்கலன்னா பிளாக் சாயில். இந்த பிளாக் சாயிலுக்கு இன்னொரு பேர் என்னன்னா ரீகர் சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளாக் சாயில் மோஸ்ட்லி வந்து எதுக்கு யூஸ் பண்ணா இந்த பிளாக் சாயில் மெயினா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா காட்டன் கல்டிவேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா டால்மா வைல்ட் லைஃப் சான்ச்சுரி. இந்த வைல்ட் லைஃப் சான்ச்சுரி எங்க இருக்குன்னா ஜார்க்கண்ட்ல இருக்கு. இந்த வைல்ட் லைஃப் சான்ச்சுரியோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா இங்க வந்து அதிகமா அந்த எலிஃபென்ட்ஸோட பாப்புலேஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அதனால இந்த வைல்ட் லைஃப் சான்ச்சுரியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிடணும். ஸோ இது ரிலேட்டடாவே மற்ற ஏதாச்சும் ஒரு அனிமல்ஸோட வைல்ட் லைஃப் சான்ச்சுரி நேஷனல் பார்க்ஸ் ஏதாச்சும் நம்மளுக்கு வந்து கேட்கலாம். இப்போ அப்படி பார்த்தோம்னா பந்தர்பங்கர் வைல்ட் லைஃப் சான்ச்சுரி இது எங்க இருக்குன்னா மத்திய பிரதேஷ். இங்க வந்து எந்த அனிமல்ஸ் அதிகமா இருக்குன்னா பெங்கால் டைகர் இருக்கு. இதே கசிரங்கா நேஷனல் பார்க் இது எங்க இருக்குன்னா அசாம்ல இருக்கு. இங்க என்ன வந்து மெயினா இருக்குன்னா ஒன் ஹார்ன் ரைனோசரஸ். கிர் வைல்ட் லைஃப் சான்ச்சுரி அது எங்க இருக்குன்னா குஜராத். இங்க வந்து லயன்ஸ் வந்து அதிகமா இருக்கு. சோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியன் நேவி டெவலப்டு ஃபர்ஸ்ட் பேசஞ்சர் ட்ரோன். அதோட நேம் என்னன்னா பருண். இப்போ நெக்ஸ்ட் கோன்யாக் ட்ரைப். இந்த ட்ரைப்ஸ் வந்து எந்த ஸ்டேட்ல இருக்காங்கன்னா நாகாலாந்துல இருக்காங்க. இப்போ அதே மாதிரி பாலிட்டில ரிட்ஸ்ன்னு சொல்லி ஒரு முக்கியமான டாபிக் உண்டு. இந்த ஹாபிஸ் கார்பஸ் மேண்டமஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 5 விதமான ரிட்ஸ் உண்டு. இதுவே இந்த சுப்ரீம் கோர்ட்ல இந்த ரிட்ஸ் தாக்குதல் பண்றதுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஆர்டிகிள் என்னன்னா 32. இதுவே ஹை கோர்ட்ல அந்த ரிட்ஸ் ரிலேட்டடா தாக்குதல் பண்றதுக்குரிய ஆர்டிகிளை பத்தி சொல்றது எதுனா 226. அந்த கொஸ்டின்ஸை நீங்க வந்து கிளியரா பாத்துக்கணும். சுப்ரீம் கோர்ட்டு கேட்டிருக்காங்களா இல்ல ஹை கோர்ட்டு கேட்டிருக்காங்களாங்கிறத பாத்துக்கணும். இதுவே அதுக்கு அடுத்த ஒரு கொஸ்டின் ஒர்க்கிங் பாப்புலேஷன்னா அவங்களோட ஏஜ் லிமிட் என்ன, நான் ஒர்க்கிங் பாப்புலேஷன்னா அவங்களோட ஏஜ் லிமிட் என்ன. ஒர்க்கிங் பாப்புலேஷன்னா அவங்களோட ஏஜ் லிமிட் எவ்வளவு இருக்குன்னா 15ல இருந்து 64 இயர்ஸ்க்குள்ள இருக்கணும். இதுவே நான் ஒர்க்கிங் பாப்புலேஷன்னா அவங்களோட ஏஜ் வந்து என்னன்னா 14க்கு கீழேயும் 65க்கு மேலே இருந்தா அவங்க வந்து நான் ஒர்க்கிங் பாப்புலேஷன். இப்போ கம்ப்யூட்டர்ல கண்ட்ரோல் பிளஸ் சி இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா காப்பிக்கு மெயினா யூஸ் பண்ணுவோம். இதே கண்ட்ரோல் பிளஸ் வி எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா பேஸ்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். கண்ட்ரோல் பிளஸ் எஸ்ங்கிறது சேவ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். இதுவே வந்து நார்மலா டெலீட். இப்போ நார்மலா நம்ம ஒரு ஃபைலையோ ஃபோல்டரோ நம்ம டெலீட் பண்ணோம்னா அது வந்து ரீசைக்கிள் பின்ல போய் விழும். இதுவே ஷிஃப்ட் பிளஸ் டெலீட் பண்ணோம்னா அது வந்து ரீசைக்கிள் பின்ல போய் விழாது. டைரக்டா அது பெர்மனண்டாவே கம்ப்யூட்டர்ல இருந்து டெலீட் ஆயிரும். இதுவே ஷிஃப்ட் பிளஸ் டேப் இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஷிஃப்டிங் டேப் யூஸ் பண்ணும்போது நம்ம ப்ரீவியஸா ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அந்த ஒரு ப்ரீவியஸ் அப்ளிகேஷன் போறதுக்கு இந்த ஷிஃப்ட் பிளஸ் டேப் யூஸ் பண்ணுவோம். இதே கண்ட்ரோல் பிளஸ் டேப் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா நம்ம கம்ப்யூட்டர்ல மல்டிபிள் டேப்ஸ் வந்து ஓபன் பண்ணிருப்போம். அந்த மல்டிபிள் டேப்ஸ்ல நம்மளுக்கு எது வேணுமோ அதை வந்து நம்ம பர்டிகுலரா இந்த கண்ட்ரோல் பிளஸ் டேப்பை யூஸ் பண்ணி நம்ம ஒரு பர்டிகுலர் இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பிசிக்ஸ்ல எஸ்ஐ யூனிட். இப்போ எனர்ஜியோட எஸ்ஐ யூனிட் என்னன்னு பார்த்தோம்னா ஜூல். இதுவே பவருக்கு என்னன்னா வாட்ஸ், கரண்ட்டுக்கு என்னன்னா ஆம்பியர், ஃபோர்ஸுக்கு என்னன்னா நியூட்டன். இப்போ பிரின்சிபல் செக்ரட்டரி டு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இப்ப யாருன்னா சக்தி காந்த தாஸ். இவர் சக்தி காந்த தாஸ் யாருன்னா நம்மளோட ஃபார்மர் RBI கவர்னர். இப்போ இந்த ஒரு புக்ஸ் லீடர்ஷிப் லீகசி ஆஃப் நரேந்திர மோடி இப்படிங்கிற புக் யார் எழுதியிருக்காங்கன்னா R பாலசுப்ரமணியன். இப்ப ரீசெண்டா ஒரு சில ஆத்தர்ஸ் வந்து புக்ஸ் எல்லாம் எழுதியிருப்பாங்க. அந்த புக்ஸ் எல்லாமே வந்து நம்ம பாத்துக்கணும். நானும் இந்த அப்கமிங் டேஸ்ல இந்த வருஷத்துல எழுதக்கூடிய அந்த புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் பத்தி ஒரு வீடியோ போடுறேன். 1923 ஐஎன்சில நிறைய வருஷங்கள் செஷன்ஸ்ல ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு இடத்துல வச்சு ஐஎன்சி காங்கிரஸ் செஷன் நடந்துச்சு. அதுல ஒவ்வொரு தலைவர்கள் வந்து பிரசிடென்டா இருப்பாங்க. அதுல 1923ல எங்க வச்சு நடந்துச்சுன்னா பெல்காம். அதுல யாரு பிரசிடென்டா இருந்தாங்கன்னா மகாத்மா காந்தி. அதுவே 1929ல எங்க வச்சு நடந்துச்சுன்னா லாகூர்ல வச்சு நடந்துச்சு. அதுல பிரசிடென்ட் யாரா இருந்தாங்கன்னா ஜவஹர்லால் நேரு. அடுத்த பிரசிடென்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி அது யாருன்னா கிறிஸ்டி கான்வென்ட்ரி. இவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க
சிம்பாபே இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபீமேல் அண்ட் ஆப்பிரிக்கன் பிரசிடென்ட். ஸோ அதுக்கு அடுத்து ஸ்கில் இந்தியா. இந்த ஸ்கில் இந்தியாங்கிறது என்னன்னா ப்ரொமோட் இன்வெஸ்ட்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட். இதுக்காக நம்ம இந்தியன் கவர்மெண்டால கொண்டு வரப்பட்டது. எந்த வருஷம் கொண்டு வந்தாங்கன்னா 2014. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல இயர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஸ்கில் இந்தியாவை வேற எந்தெந்த கொஸ்டின் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா ஸ்டார்ட் அப் இந்தியா எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2016, டிஜிட்டல் இந்தியா எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2015, ஸ்டாண்ட் அப் இந்தியா எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2016. ஸோ இப்போ அதுக்கு அடுத்த கொஸ்டின் ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. இந்த ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியானா என்னன்னா ஸோ இப்போ மற்ற வெளிநாட்டில் வாழக்கூடிய நம்மளுடைய இந்தியன்ஸ், ஸோ இவங்க தான் வந்து என்னன்னா ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா. இவங்களுக்கு நம்ம கண்ட்ரியில் எல்லா ரைட்ஸுமே இருக்கும் எக்ஸப்ட் ஓட்டிங் ரைட்ஸ். அவங்களால ஓட்டிங் மட்டும் பண்ண முடியாது. ஸோ இதுவே வந்து இவங்களுக்காக நம்ம வந்து ஒரு டே செலிப்ரேட் பண்றோம், என்ஆர்ஐ டே. அது நம்ம எப்போ செலிப்ரேட் பண்றோம்னா ஜனவரி 9. இந்த என்ஆர்ஐ டேக்கு இன்னொரு பேர் என்னன்னா பிரபசி பாரதிய திவாஸ். இது வந்து நம்ம எப்பத்துல இருந்து கொண்டாடுறோம்னா 2015ல இருந்து இதை வந்து நம்ம கொண்டாடுறோம். இது ஏன் கொண்டாடுறோம்னா மகாத்மா காந்தி 1915 ஜனவரி 9 தான் சவுத் ஆப்பிரிக்கால இருந்து இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆகி வந்திருப்பாங்க. ஸோ அந்த டேயை நம்ம செலிப்ரேட் பண்ணணுங்கிறதுக்காக மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு 2015 ஜனவரி 9ல இருந்து இதை வந்து 2 years once, எவ்ரி 2 years once இதை வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா இஸ்ரோ சேர்மன். இப்ப கரண்டா இஸ்ரோ சேர்மன் யாருன்னா வி நாராயணன். இவர் வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். இவர் எப்போ இந்த பதவிக்கு இது பண்ணாங்கன்னா 2014 ஜனவரி 2025. சோ இவர் யாருக்கு அடுத்தது இவர் வந்திருக்காருன்னா சோம்நாத்ங்கிறவர் ப்ரீவியஸா இருந்த இஸ்ரோ சேர்மன். இப்ப கரண்டா இருக்கிறது வி நாராயணன். இஸ்ரோங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்ன? இந்தியன் சேட்டலைட் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். இது எப்ப ஆரம்பிச்சாங்க? 1969ல ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் மோடி விசிட்டட் which country after a 43 years. ஸோ எந்த கண்ட்ரிக்கு அவர் போனார்னா குவைத். கிட்டத்தட்ட ஒரு 43 வருஷம் கழிச்சு போயிருக்காங்க. இப்போ கம்ப்யூட்டர்ல Ctrl+M இந்த கீ வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்னா நம்ம பவர் பாயிண்ட்ல ஏதாச்சும் ஒரு நியூ ஸ்லைட்ஸ், பவர் பாயிண்ட்னாலே தெரியும் ஒவ்வொரு ஸ்லைட்ஸா ஒவ்வொரு பேஜ்ல இருக்கும். அதுல நம்ம ஏதாச்சும் ஒரு புது ஸ்லைட் இன்சர்ட் பண்ணணும்னா நம்ம இந்த Ctrl+Mங்கிறது யூஸ் பண்ணுவோம். இப்போ அடுத்த 20 நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ராம்சார் சைட்ஸ் மொத்தம் இப்ப எவ்வளவுனா கரண்டா இன்னைக்குள்ள டேட் வரைக்கும் மொத்தம் 91 இருக்கு. இந்த கொஸ்டின்ஸ் வந்து நீங்க வரக்கூடிய ஆர்ஆர்பி என்டிபிசி இந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல இந்த ஜிகே கொஸ்டின் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ராம்சார் சைட்ஸ்ங்கிறது எதுக்கு கொண்டு வரப்பட்டதுன்னா வெட்லேண்ட், அந்த ஈரநில இது அதை வந்து பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது 1971. ஸோ இப்போ ரீசெண்டா எது இந்த சைட்ஸ் வந்து அதுல ஆட் ஆயிருக்குன்னா கிச்சான் இன் பலோடி அண்ட் மெய்னாரி இன் உதய்பூர். இது எங்க இருக்குன்னா ராஜஸ்தான்ல இருக்கு. வர நம்ம தமிழ்நாட்டில் உள்ள சக்கரக்கோட்டை அண்ட் தீர்த்தங்கல் பேக் சென்ச்சுரி தமிழ்நாடு இதெல்லாம் வந்து லாஸ்டா ஆட் பண்ணது. இப்போ அதே மாதிரி அந்த எஸ்ஐ யூனிட்ஸ்ல லெங்த் மாசு, லெங்த்துக்கு வந்து எஸ்ஐ யூனிட் என்னன்னா மீட்டர், மாசுக்கு என்னன்னா கேஜி, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸுக்கு என்னன்னா மோல், லூமினஸ் இன்டென்சிட்டிக்கு என்னன்னா கேண்டலா. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் டெல்லி. இப்போ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் டெல்லி வந்து இப்போ நான் இப்போ வந்து எலெக்ஷன் நடந்துச்சு. இப்போ அதுல யாரு வின் பண்ணாங்கன்னா ரேகா குப்தா. இவங்க எந்த கட்சியை எந்த கட்சியை சேர்ந்தவங்கன்னா பிஜேபியை சேர்ந்தவங்க. ப்ரீவியஸா அங்க வந்து யார் இருந்தாங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் இருந்தாங்க. அவங்கள பீட் பண்ணிட்டு இந்த ரேகா குப்தாங்கிறவங்க வந்திருக்காங்க. இதுவே டெல்லியில இருக்கக்கூடிய அந்த சீஃப் மினிஸ்டர்ல இது வரைக்குள்ள சீஃப் மினிஸ்டர் இவங்க வந்து 4th ஃபீமேல் சீஃப் மினிஸ்டர். இவங்களோட கான்ஸ்டிடியூன்சி என்னன்னா சாலிமர் பாக். நெக்ஸ்ட் டிபிஎஸ்பி. டிபிஎஸ்பி தான் நம்மளுக்கே தெரியும், அந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல வரக்கூடிய டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸோ இது எந்த கண்ட்ரில இருந்து நம்ம அந்த மாடல் எடுத்தோம்னா அயர்லாந்துல எடுத்தோம். இதை பத்தி பேசக்கூடிய ஆர்டிகல்ஸ் என்னன்னா 36 to 51. இது ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. ஓஎஸ்எஸ் இதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். இப்போ அடுத்த கொஸ்டின் நகர் பஞ்சாயத்து அட் டவுன் பஞ்சாயத்து. இது பஞ்சாயத்துல வரக்கூடிய ஒரு சப் கிளாசிபிகேஷன். ஸோ இது வந்து என்னன்னா அந்த பாப்புலேஷன் வந்து பிரிச்சு இதை வந்து நகர் பஞ்சாயத்து, முனிசிபல் கவுன்சில், முனிசிபல் கார்பரேஷன் சொல்லுவாங்க. நகர் பஞ்சாயத்து டவுன் பஞ்சாயத்தா இருந்துச்சுன்னா அதோட பாப்புலேஷன் எவ்வளவு இருக்கணும்னா 10,000ல இருந்து 25,000 இருக்கணும். இதுவே முனிசிபல் கவுன்சிலா இருந்துச்சுன்னா 25,000ல இருந்து 1 மில்லியன் இருக்கணும். இதுவே முனிசிபல் கார்பரேஷனா இருந்தா
கிரேட்டர் than 1 மில்லியனா இருக்கணும். இப்போ லாஸ்ட் கொஸ்டின், புக்கர் பிரைஸ் 2024. இப்போ இந்த புக்கர் பிரைஸ் 2024 யாருக்கு கிடைச்சிருக்குன்னா சமந்தா ஹார்விஸ் நாவல் ஆர்பிட்டல், இதுக்கு தான் வந்து இந்த புக்கர் பிரைஸ்ங்கிறது கிடைச்சிருக்கு. இதுவே நம்ம ஃபர்ஸ்ட் இந்தியன் இந்த புக்கர் பிரைஸ் வாங்குறது யார் அப்படின்னு பார்த்தா அருந்ததி ராய். அவங்களுடைய புக் என்னன்னா காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ். வேற அடுத்தது நம்ம இந்தியாவில் மெயினா அந்த இரிகேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வாட்டரோட மெயின் சோர்ஸ் எதுனா அண்டர் கிரவுண்ட் வாட்டர். வேற அதுக்கடுத்து ஆர்டிகல் 19. ஆர்டிகல் 19 பத்தி பார்க்கும்போது அது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்குள்ள வரக்கூடிய ஒரு ஆர்டிகல். அந்த ஆர்டிகல் 19ல சப் கிளாசிபிகேஷனா மொத்தம் 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு. ஸோ அது ஆர்டிகல் 19 கீழே மொத்தம் எத்தனை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குங்கிறத கேட்பாங்க. மொத்தம் 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு. என்ஹெச்ஆர்சினா என்னன்னா நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். இதுல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எத்தனைனா மொத்தம் ஒரு சேர்பர்சன் பிளஸ் 5 மெம்பர்ஸ். ஸோ இந்த கொஸ்டினும் பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நான் இதுக்கு அடுத்தது வரக்கூடிய ஆர்ஆர்பி ஷிஃப்ட் அனலைசிஸும் நான் டெய்லியும் நைட்டு நான் அப்லோட் பண்றேன்.